நாட்டில் இப்படியும் ஒரு சம்பவம் நடைபெறுமான்னு என்று கேட்டால் ஆமாம் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் தான் இது நம்ம இப்போ திரையில் பார்த்துட்ருக்கோம். அதாவது நெல்லையில் மகளையே பாலியல் வன்கொடுமை செஞ்சு கர்ப்பமாக்கிய தந்தை பற்றின ஒரு செய்தி தான் இது. இந்த தந்தைக்கு இப்போ தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு போக்சோ நீதிமன்றம். என்ன நடந்துச்சுன்னு விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் ஒரு கூலி தொழிலாளி வசிச்சுட்டு வந்திருக்காரு. இவரோட முதல் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க. அதனால ரெண்டாவதா அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணையும் இவர் திருமணம் செஞ்சு குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிற நிலையில 2வது பெண் குழந்தைய இவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சொல்லப்படுது. இந்த குழந்தைக்கு ஒரு 15 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு இந்த நபர். இதனால அந்த குழந்தை கர்ப்பமாவும் ஆகியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்ச வள்ளியூர் காவல்துறையினர் இந்த சிறுமியை கர்ப்பமாக்கினது யாருன்னு தொடர்ந்து விசாரணையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையில அந்த சிறுமிக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தையினுடைய டிஎன்ஏவை பரிசோதனை செஞ்சதுல ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. டிஎன்ஏ பரிசோதனையில இந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு குழந்தை பிறக்க வச்சது அந்த தந்தை தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து சிறுமியினுடைய தந்தையான குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிச்சு திருநெல்வேலி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த அதிர்ச்சி தகவலுடைய முழு தகவலை தான் நாம இப்ப பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.